அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூர்ணம் செஞ்சிடலாம். 1 டம்ளர் தேங்காய் பூ, அதே டம்ளரால் அரை டம்ளர் வெல்லம், இப்போ அதே டம்ளரால் அரை டம்ளர் வெல்லம். இப்போ அடுப்பில் வச்சு பூர்ணம் கிண்டிக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் உருகிற வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுப்போம். இப்போ நல்லா வெல்லம் உருக ஆரம்பிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொஞ்சம் கிளறிப்போம். நல்லா வெள்ளத்தெல்லாம் தேங்காய் பூ நல்லா இழுத்து நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். எந்த டம்ளரால் தேங்காய் பூ எடுத்தனோ அதே டம்ளரால் 1 டம்ளர் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு ஏனத்தில். இப்போ மாவு கிளறதுக்கு 1 டம்ளர் தண்ணி, பச்சரிசி மாவு எடுத்து அதே டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்புறம் தேவையான அளவு இதில் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இப்போ மாவில் ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிப்போம். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி மாவு வந்து 1 டம்ளர் தண்ணி வாங்கியிருக்கு. சில சமயம் 1.25 டம்ளர் கூட அரிசி மாவு தண்ணி வாங்குவோம். அது ஒவ்வொருத்தவங்க வச்சுருக்க அரிசி மாவை பொறுத்து. பாருங்கள் நல்லா கிளறியாச்சு மாவை. இப்போ பூர்ணமும் நம்மளுக்கு ஆறிக்கிட்டு இருக்குது. இந்த கேப்பில் மாவையும் நல்லா நம்ம ஆற விட்டுட்டு இனிப்பு கொழுக்கட்டை சரி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டோம். இந்த அளவு சைஸ் நான் உருட்டியிருக்கேன். ஒரு 20 உருண்டை வந்திருக்கு. இப்போ அதே அளவுக்கு மாவை நம்ம 20 உருண்டையாக பிரிச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய சைஸை நம்ம எடுத்துப்போம். இந்த சைஸ் எடுத்துப்போம் மாவு. இப்போ ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இதை மாதிரி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை தொட்டு ஓரத்துலேருந்து மெல்லிசாக பிடிச்சி விடலாம். இதை மாதிரி அப்படியே மெல்லிசாக அப்படியே உள்ளே பிடிச்சிட்டே போகணும். கனமான உள்ள இடத்தெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டே போகலாம். வெடிச்சதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்ண மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ கிண்ணம் செஞ்சாச்சு. இந்த கிண்ணத்துக்குள்ளே பூர்ணத்தை வச்சிடலாம். வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் நம்ம எடுத்துடலாம். நான் வந்து அப்படியே நீட்டாகவே பிடிச்சிட்டேன். அதை
இன்னொரு கொழுக்கட்டை செய்யலாம். இன்னொரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை தொட்டு ஓரத்துலேருந்து மெல்லிசாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஓரத்தையும் நல்லா பிடிச்சிக்கணும். அப்புறம் அப்படியே உள்பக்கமாக மெல்லிசாக அமுத்திக்கிட்டே போகணும். கனமாக இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். கிண்ணம் ரெடி ஆகிட்டு இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ பூரணம் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிண்ணம் வரலைன்னா சின்னதாக இதுமாரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து அதில் எண்ணெயை தடவிக்கிட்டு அது மேலே மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம கையில் வச்சு அது உள்ளே பூரணம் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதுவும் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இட்லி தட்டில் எண்ணெய் பூசிட்டு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்துட்டு தண்ணி தெளித்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு டைப்பில் மாவு ரெடி பண்ணுறது. 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு எண்ணெய், அப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதே டம்ளரால் 1 டம்ளர் அரிசி மாவு இதை கொட்டி நம்ம கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கலாம். நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கிண்டுவோம். இதோட இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மாவு கிண்டிப்போம். இப்போ 1 டம்ளர் மாவுக்கு வந்து 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை மாதிரி கிண்டியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா சேர்ந்து வந்துட்டு மாவு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உப்பு கொழுக்கட்டைக்கு நான் இன்றைக்கி சோயா எடுத்திருக்கேன். இந்த சோயாவுக்கு பதிலாக நம்ம வந்து வெள்ளை உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். சோயாவை நல்லா 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு பாருங்கள் இந்தமாதிரி கிள்ளுற அளவுக்கு ஊற வச்சுக்கணும். அப்புறம் சின்ன கப்பால் 1 கப் தேங்காய், தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அரைச்சிடலாம். பெருங்காயம் வந்து வாசனைக்கு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதோட இஞ்சி இதை போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். சோயாவில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கணும். சோயா வேப்பதமே நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இதில் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்தோடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதோட கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காய பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சோயாபீன்ஸ், போட்டு வேக வைக்க வேணாம். சும்மா இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணாலே போகிறோம்.
எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை உருட்டிடலாம். கொஞ்சம் நீட் இப்படி கையால் ஒரு இப்படி பிடிச்சி உருட்டிக்கோங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா பவுல் மாதிரி உருட்டியாச்சு. நல்லா கையில் எடுத்து உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தொட்டுக்கணும். நல்லா எண்ணெய் தொட்டுட்டு முனையிலேருந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். இதில் இதை உள்ளே வச்சுட்டு பொறுமையாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி செய்ய வரலன்னா முன்னாடியே இனிப்பு கொழுக்கட்டைக்கு செஞ்ச மாதிரி ஒரு டபரா வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெல்லிசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரியே உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயை தொட்டுட்டு மெல்லிசாக தட்டிக்கலாம். இதுக்குள்ளே இதை வச்சுட்டு பொறுமையாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதை மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சுப்போம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தொட்டுக்கணும். உப்பு கொழுக்கட்டை இப்போ 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொழுக்கட்டை வெந்துட்டு இறக்கி ஆற விட்டுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் உப்பு கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.